Good morning, students. So next நம்ம பார்க்க போற டாபிக் chapter 3 ல chromosomal basis of inheritance ல நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். So அது என்ன அப்படின்னா comparison between gene and chromosome behavior. அதாவது ஜீனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் குரோமோசோம் பிஹேவியர், இது ரெண்டும் எப்படி கம்பேரிட்டிவா இருக்கா இல்ல சிமிலரா டிசிமிலராங்கிறத பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜீனுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரெண்டு ஜீனுக்கு இடையில இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே இப்போ வர லெசன்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கம்பேரிசன் பிட்வீன் ஜீன் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர். அப்ப ஜீனோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அது மாதிரி குரோமோசோம் பிஹேவியர் எப்படி இருக்கு, இது ரெண்டுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டி அண்ட் டிசிமிலாரிட்டி இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ். மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஜீன், இது குரோமோசோம் பிஹேவியர். இப்போ மெண்டலியன் ஃபேக்டர்ஸ், ஜீன்ல ரெண்டு அல்லீல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஜீன்லயும் ரெண்டு அல்லீல்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு அல்லீல்ஸும் பேரா தான் இருக்கும். இதே குரோமோசோம்ஸ்லயும் குரோமோசோம்ஸ் பேர்ல தான் இருக்கும். சப்போஸ் ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ் both are in pair. The next, similar and dissimilar alleles separate during gamete formation. அப்ப அல்லீல்ஸ் என்ன ஆகும், கேமெட் ஃபார்ம் ஆகும்போது அந்த ரெண்டு அல்லீல்ல ஒரு அல்லீல் தனியா செப்பரேட் ஆயிரும், இன்னொரு அல்லீல் அது தனியா செப்பரேட் ஆகி கேமெட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகும். இது ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் டியூரிங் மியாசிஸ். அப்ப இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோமும் செப்பரேட் ஆகும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா டியூரிங் மியாசிஸ். அப்ப மியாசிஸ்னாலே கேமெட் ஃபார்மேஷன் தான். நெக்ஸ்ட் மெண்டலியன் ஃபேக்டர் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த அல்லீல்ஸ் என்ன ஆகும், செப்பரேஷன் ஆகும்போது ஒவ்வொரு கேமெட்டா ஃபார்ம் ஆகும். அப்போ ரெண்டு அல்லீல் இருக்கு, ஒரு அல்லீல் ஒரு கேமெட்ல ஃபார்மேஷன் ஆகும், இன்னொரு அல்லீல் இன்னொரு கேமெட் ஃபார்மேஷன்ல போயிடும். ஸோ அது மாதிரி இண்டிபெண்டா செப்பரேட் ஆகும். ஸோ அந்த கேமெட் இன்னொரு ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும்போது ஸோ அந்த கேரக்டர் அப்பியர் ஆகும். ஸோ அதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அப்போ ஜீன் இண்டிபெண்டன்ட்லி அசார்ட்மெண்ட் ஆகுது. அதே மாதிரி குரோமோசோம்ஸ், ஸோ குரோமோசோம்ஸும் பேட் குரோமோசோம்ஸ் தான். அந்த பேட் குரோமோசோம்ஸும் என்ன ஆகும்னா, அதாவது ஹோமோலோகஸ் பேர், அந்த ஹோமோலோகஸ் பேர் அதுவுமே இண்டிபெண்டா அசார்ட்மெண்ட் ஆகும், அதாவது இண்டிபெண்டன்ட்லி அசார்ட்மெண்ட். அப்போ கேமெட் ஃபார்மேஷன் ஆகும்போது அப்போ ஒரு பேரா இருக்கிற குரோமோசோம் ஒரு பேர் செப்பரேஷன் ஆயிரும், இன்னொரு பேர் என்ன ஆகும்னா அது ரெண்டுமே தனித்தனியா கேமெட் ஃபார்மேஷனுக்கு என்டர் ஆகும். அதே மாதிரி இந்த ஹோமோலோகஸ் பேர்ல எல்லாமே அப்படிதான் நடக்கும். அப்படின்னா ஹோமோலோகஸ் பேர்லாம் நடக்கும், ஆனா ஒரு சில குரோமோசோம்ஸ்ல நடக்காது. அதுக்கு காரணம் அப்படின்னா அதுக்கு லிங்க்டு ஜீன்ஸ் தான் காரணம். ஸோ அது ஃபர்தரா வர கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதை சொன்னது யாருன்னா டிஹெச் மார்கன். டிஹெச் மார்கன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா அந்த குரோமோசோம்ஸ் பிஹேவியர் வந்துட்டு ஒரு ஹெரிடிட்டில எப்படி இன்வால்வ்மெண்ட் ஆகுது, அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பிஹேவியர் இந்த ஹெரிடிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்தது டிஹெச் மார்கன். ஸோ நெக்ஸ்ட் ஃபாசில் ஜீன்ஸ். ஸோ ஃபாசில்னா நமக்கு தெரியும், அதாவது டெட் ஆர்கானிசம்ஸ், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போன ஆர்கானிசம்ஸோட ஏதாவது ஒரு பார்ட்டிகிள்ஸ், போன்ஸா இருக்கட்டும் இல்ல டீத், ஏதாவது ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அதுதான் ஃபாசில்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பார்ட்டிகிள் வந்துட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி கிடைச்சது, அதே மாதிரி அந்த பீரியட்ல எந்தெந்த ஆர்கானிசம் எல்லாம் சர்வைவ் ஆனது அப்படிங்கிறது எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபாசில் ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஜீன்ஸ் வந்துட்டு ஃபாசிலைஸ் ஆயிருக்கு, அப்போ ஒரு காலத்துல அந்த ஜீன் நல்லா ஃபங்க்ஷனிங் ஆயிருக்கு, ஆனா இப்ப அந்த ஜீன் என்ன ஆகுனா ஃபங்க்ஷனிங் ஆகல, அந்த ஜீன் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாததுனால அதை வந்துட்டு ஃபாசில் ஜீன் சொல்றோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஜங்க் டிஎன்ஏ. இட் இஸ் மேட் அப் ஆஃப் சூடோ ஜீன்ஸ். அதை ஜங்க் டிஎன்ஏ சொல்றோம். அது எதனால ஃபார்ம் ஆயிருக்குன்னா சூடோ ஜீன்ஸ். சூடோனா ஃபேக், அது ஃபேக் ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸ் இருக்கு பட் நாட் ஃபங்க்ஷனிங், தட் இஸ் கால்ட் ஃபாசில் ஜீன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லிங்கேஜ். லிங்கேஜ், லிங்க்னாலே கனெக்ஷன் தான். அப்போ ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ எல்லா ஜீனுமே ரெண்டு ஜீனும் கனெக்டடா இருக்கும் அப்படின்னா இல்ல, ஒரு சில இடத்துல ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும். அப்போ ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லயும் இருக்கும். ஸோ அதை எப்படி அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஜீன்ஸும் அதே மாதிரி ஒரே இடத்துல லிங்க்டா இருக்கிற ஜீன்ஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறத பார்க்கலாம். ஸோ ஜீன்ஸ் டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி. அப்போ ஜீன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்லயும் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ். அப்போ ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட்லி அசார்ட். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்ல இருக்கிற அந்த ஜீன்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது, இண்டிபெண்டன்ட்லி
அசார்ட்மெண்ட் ஆகுது, அதாவது தனித்தனியா நாகும் செப்பரேஷன் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுல பார்த்துட்டோம். அப்ப ஜீன் என்ன ஆகுதுன்னா செப்பரேஷன் ஆகுது. ஸோ சம் ஜீன்ஸ் டு நாட் செப்பரேட் அண்ட் சம் ஜீன்ஸ் டு நாட் அண்டர்கோ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அப்ப எல்லா ஜீனும் அப்படி போறது இல்ல, ஒரு சில ஜீன் அப்படி போறதில்ல. ஏன் அந்த ஜீன் போறதில்ல அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு அந்த ஜீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ஸ்ட்ராங் அப்படின்னா, ரெண்டு ஜீன் கிடைக்கல அந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே லிங்க்டா இருக்கு. அப்ப லிங்க்டா இருக்கிறதுனால அது செப்பரேஷன் ஆகல. அப்போ ஒரு ஜீன் இங்க ஒரு ஜீன் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஜீன் இருக்குன்னா அந்த ரெண்டு ஜீன் ஈஸியா செப்பரேஷன் ஆயிரும். ஆனா இது ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது செப்பரேஷன் ஆகாது. அந்த ரெண்டு ஜீன்ஸும் அப்படியே இன்ஹெரிட் ஆகும். அப்ப இன்ஹெரிட்ங்கிறதுனா ஒரு ஜெனரேஷனுக்கு இன்னொரு ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும். அப்போ இது ரெண்டும் க்ளோஸ்டா இருந்ததுன்னா தட் இஸ் லிங்க்டு ஜீன். ஓகே, இந்த ரெண்டு ஜீன்ஸும் ரொம்ப ஃபார் அபார்ட், அதாவது ரொம்ப தூரத்துல இருந்தது அப்படின்னா அது வந்து அன்லிங்க்டு ஜீன். அப்ப இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னா W. Bateson and Punnett. இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபிளார் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த பிளான்ட் லேத்திரஸ் ஓடோரேட்டஸ் அப்படிங்கிற பிளான்ட் தான். அது ஒண்ணும் இல்ல, ஸ்வீட் பீ. அதாவது ஸ்வீட் பீங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி செடி தான். ஸோ இது சயின்டிபிக் நேம் வந்துட்டு லேத்திரஸ் ஓடோரேட்டஸ். ஸோ அந்த பேட்டிசன் அண்ட் புன்னட் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டு அந்த பிளான்ட்ல இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி இந்த குரோமோசோம்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு போனது யாருன்னா மெண்டல். ஸோ அவரு கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட ஒர்க்கை தான் இவங்க ஃபர்தரா ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது அவர் மென்டலுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே ரிசல்ட் தான் இவங்களுக்கும் கிடைக்கணும். ஸோ அவங்க எதிர்பார்த்ததும் அதே தான். ஆனா இவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் வேற. அப்படி ஏன் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இந்த ஜீன்ஸ் தான். அதாவது லிங்க்டு ஜீன்ஸ் அண்ட் அன்லிங்க்டு ஜீன்ஸ். ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா கிராஸ் பண்றாங்க. ஸோ ரெண்டு பிளான்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பிளான்ஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே சேம் பிளான்ஸ் தான், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். அதாவது ஃபிளவர் கலர் மட்டும் சேஞ்ச் பண்றாங்க. ஸோ ஒன்னு வந்துட்டு பர்பிள் ஃபிளவர் வித் லாங் பொல்லன். அதாவது ஃபிளவர் கலர் வந்துட்டு பர்பிள் கலர், ஆனா அந்த பொல்லன் வந்துட்டு ரொம்ப லாங்கா இருக்கும். இன்னொரு ஸ்பீசிஸ் எடுக்கிறாங்க. அது என்னன்னா ரெட் ஃபிளவர் அண்ட் ரவுண்ட் பொல்லன். அப்போ ரெட் கலர் இருக்கிற ரவுண்ட் பொல்லன் இருக்கிற இது ரெண்டையும் கிராஸ் பண்றாங்க. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி மோனோ ஹைபிரிட் கிராஸ் அண்ட் டை ஹைபிரிட் கிராஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணாதான். ஸோ அப்போ F1 ஜெனரேஷன்ல கிராஸ் நடக்கும் போது நமக்கு அதாவது பேரண்ட் ஜெனரேஷன்ல கிராஸ் நடக்கும்போது F1ல ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் கிடைக்கும். அந்த F1 ஜெனரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டாமினண்டா தான் இருக்கும். அப்ப எல்லாமே டாமினண்ட் இருக்கிறது அது காமன். எல்லா இடத்துலயுமே F1 ஜெனரேஷன்ல எல்லாமே பொதுவா தான் வரும். இதுலயுமே அதே மாதிரி தான் வருது. அப்போ பர்பிள் ஃபிளவர் வித் லாங் பொல்லன் கிராஸ்டு வித் ரெட் ஃபிளவர் வித் ரவுண்ட் பொல்லன். இது கிராஸ் பண்ண பிறகு நமக்கு கிடைச்ச F1 ஜெனரேஷன்ல என்னன்னா எல்லாமே பர்பிள் ஃபிளவர் அண்ட் லாங் பொல்லன். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா கேபிட்டல் P கேபிட்டல் L அண்ட் கேபிட்டல் P கேபிட்டல் Lங்கிறதுனா பர்பிள் ஃபிளவர் வித் லாங் பொல்லன். இது எல்லாமே ரெசிசிவா இருந்தது, ஸ்மால் லெட்டர்ல இருந்தது அப்படின்னா அது ரெட் ஃபிளவர் வித் ரவுண்ட் பொல்லன். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷன்ல கிடைச்சது என்ன அப்படின்னா எல்லாமே பர்பிள் ஃபிளவர் வித் லாங் பொல்லன். இப்போ Pனா அந்த ஃபிளவருக்கான கலர் பர்பிள் கலர் அண்ட் கேபிட்டல் Lங்கிறது அந்த லாங் பொல்லன். அப்போ F1 ஜெனரேஷன்ல கிடைச்சது எல்லாமே சேம் பிளான்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது அப்படியே டெஸ்ட் கிராஸ் பண்றோம். டெஸ்ட் கிராஸ்ல இந்த F1 ஜெனரேஷனை வந்துட்டு இந்த ரெசசிவ் பேரண்ட் கூட நம்ம கிராஸ் பண்ணோம். அதான் டெஸ்ட் கிராஸ். நம்ம டெஸ்ட் கிராஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ டெஸ்ட் கிராஸ் பண்ண உடனே நமக்கு வர அந்த ஜெனரேஷன் F2 ஜெனரேஷன்ல அந்த ரேஷியோ வந்துட்டு ஒரு ஈக்குவலா இருக்கணும். அதாவது 1:1:1:1ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க இதை பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த ரேஷியோ 1:1:1:1ல இல்ல. அதுக்கு மாற எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இந்த பேரண்டல் ஜெனரேஷன் மட்டும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஆனா மற்ற ஒரு பிளான்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அது என்னன்னா அது ரீகாம்பினன்ட். அப்போ இந்த F2 ஜெனரேஷன்ல கிரேட்டர் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ். அப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு பர்பிள் ஃபிளவர் வித் லாங் பொல்லன். அதுதான் இருந்தது. அது அதிகமா இருக்கும் இல்லையா? இந்த ரெசசிவ் பேரண்ட் அதிகமா இருக்கலாம். ஏதாவது ஒரு பேரண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா கம்மியா இருக்கிறது ரீகாம்பினன்ட் ஜெனரேஷன். இப்ப ரீகாம்பினன்ட்ங்கிறது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா
இந்த கிராசிங் ஓவரும் நடந்திருக்கு. அப்போ அந்த கேமெட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the genes for the traits close together in homologous pair. அதாவது இதுல இந்த கேமெட் செக்ரிகேஷன் ஆகும்போது அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்ல பேர்ல இருக்கிற அந்த ஜீன்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஸோ அப்ப அந்த க்ளோஸா இருந்தது அப்படின்னா அந்த ஜீன்ஸ் எல்லாமே செக்ரிகேஷன் ஆகாது. ஆனா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த ஜீன்ஸ் மட்டுமே செக்ரிகேஷன் ஆகும். அப்போ இந்த இடத்துல எதெல்லாம் க்ளோஸா இருந்ததோ அந்த இடத்துல செக்ரிகேஷன் ஆகல, எதெல்லாம் ரொம்ப லாங்கா இருந்ததோ அந்த இடத்துல செக்ரிகேஷன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் லிங்கேஜ். ஸோ லிங்கேஜ் அப்படின்னா அதாவது ஒரு கான்செப்ட் ஜீன்ஸ் ஆர் லிங்க்டு டுகெதர் இன் எ காமன் பிளேஸ். ஸோ அதுதான் லிங்கேஜ். ஸோ ஜீன்ஸ் ஸ்டே டுகெதர் டியூரிங் செப்பரேஷன். அப்ப செப்பரேஷன் போது ரெண்டு ஜீன் இருக்கு, ஒவ்வொரு ஜீனும் தனித்தனியா செப்பரேஷன் ஆகணும், ஆனா இதுல ஆகுறது இல்லை, அதுதான் லிங்கேஜ். அப்ப லிங்க்டு ஜீன்ஸ்னா எந்த ஜீன்ஸ் செப்பரேஷன் ஆகலையோ அந்த ஜீன் லிங்க்டு ஜீன்ஸ். இன்கேஸ் அந்த ஜீன்ஸ் எல்லாம் செப்பரேஷன் ஆச்சு அப்படின்னா அது அன்லிங்க்டு ஜீன்ஸ், ஆல்சோ கால்ட் சிந்தெடிக் ஜீன்ஸ். அப்போ இந்த ஜீன்ஸ் என்ன ஆகுது, செப்பரேஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கான்செப்டை எப்படி நம்ம ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா so with the help of recombinant frequency value. அப்போ இந்த F2 ஜெனரேஷன்ல இந்த recombinant frequency அதோட வேல்யூ எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லிங்கேஜ் நடந்திருக்கா நடக்கலையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த recombinant frequency more than 50% இருந்ததுன்னா அது அன்லிங்க்டு. அதாவது அந்த பிளான்ட்ஸ்ல வந்துட்டு இந்த recombinant ஒரு காமனா பேரண்ட் இல்லாம புதுசா நிறைய கேரக்டர்ஸ் அப்பியரன்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அது 50%க்கு மேல இருந்தது அப்படின்னா அது லிங்க்டு அன்லிங்க்டு ஜீன்ஸ். அது வந்துட்டு அன்லிங்க்டு. ஸோ இன்கேஸ் அந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி லோயர் தேன் 50% அப்படின்னா அது லிங்க்டு. அப்ப என்ன இருக்கு, அந்த ஜீன்ஸ் வந்துட்டு செப்பரேஷன் ஆகல. இந்த இடத்துல 50%க்கு மேல வந்ததுக்கு காரணம் ஜீன்ஸ் செப்பரேஷன் ஆயிருக்கு. அது ஏன் அப்ப ஆயிருக்கு அப்படின்னா அது லிங்க்டு அல்ல, ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, அதனால ஈஸியா அன்லிங்க்டுன்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ்டு ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் இன் எ ஸ்ட்ராங் லிங்கேஜ் அண்ட் அதர்ஸ் என்பது ஃபார் அபார்ட். அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த ஜீன்ஸ் வந்துட்டு வீக் லிங்கேஜ். அப்ப வீக் லிங்கேஜ் இருந்ததுன்னா ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். இதுவே ஸ்ட்ராங் லிங்கேஜ் இருந்ததுன்னா அந்த ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும், அதாவது லோயர் தேன் 50%. So next concept coupling and repulsion theory. So the coupling and repulsion theory என்னன்னா இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம ஈஸியா அந்த ஜீன்ஸ் எப்படி எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷனுக்கு எந்த அளவுக்கு அந்த ஜீன்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுங்கிறத இந்த தியரி மூலமா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கப்ளிங் ஆல்சோ கால்ட் அஸ் சிஸ் கன்ஃபிகரேஷன். ஸோ அந்த சிஸ் கன்ஃபிகரேஷன் என்ன நடக்கும்னா டூ டாமினன்ட் அல்லீல்ஸ் ஆர் ரெசிசிவ் அல்லீல்ஸ் ஆக்கர் இன் சேம் ஹோமோலோகஸ் குரோமோசோம். அப்போ ஒரே குரோமோசோம்ஸ்ல இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா இன்ஹெரிட் ஆகும்போது அது அப்படி என்ன ஆகுது, டுகெதரா இன்ஹெரிட் ஆகுது. எங்கன்னா செப்பரேட் கேமெட்டுக்கு போறது இல்ல, அது சேம் கேமெட்ல தான் இன்ஹெரிட் ஆகுது. அப்போ அந்த ஜீன்ஸ் இருக்கு, அந்த ஜீன்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்ஹெரிட் ஆகும்போது ஒரே கேமெட்ல டிரான்ஸ்பர் ஆகுது. ஸோ அதுதான் கப்ளிங் ஆர் ஆல்சோ கால்ட் சிஸ் கன்ஃபிகரேஷன். ஸோ நெக்ஸ்ட் repulsion or trans configuration. So repulsion or trans configuration அப்படிங்கிறது என்னன்னா dominant or recessive alleles present on two different chromosomes. அது homologous chromosomes தான், ஆனா ரெண்டு குரோமோசோம்ஸ் இருக்கனால தனித்தனி குரோமோசோம்ஸ்ல அந்த ஜீன்ஸ் இருக்கும். அப்படி அது இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு இன்ஹெரிட் ஆகுறது ரொம்ப டிஃபரெண்ட் கேமெட்ஸ்ல இன்ஹெரிட் ஆகும். அப்ப இந்த கப்ளிங்ல வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கு, அதே மாதிரி அந்த ஜீன்ஸ் வந்துட்டு ஒரே கேமெட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஆனா இந்த இடத்துல ரொம்ப ஃபார் அப்பார்ட் வெவ்வேறு இடத்துல இருக்கிறதுனால ஈஸியா என்ன ஆகும்னா செப்பரேட் கேமெட் ஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ரிப்பல்ஷன்ல ஜீன்ஸ் வந்துட்டு ரொம்ப தூரமா இருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ்டா இருக்கு. ஸோ அதுதான் ரீசன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கப்ளிங் வந்துட்டு எப்படி அந்த அளவுக்கு ஒரு ரீகாம்பினன்ட் அண்ட் பேரண்டல் ரேஷியோ டிஃபரெண்டா கொடுக்குறதுங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா லேர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் சிஸ் கன்ஃபிகரேஷன் அண்ட் டிரான்ஸ் கன்ஃபிகரேஷன். ஸோ இதுதான் குரோமோசோம். அப்ப இந்த குரோமோசோம்ஸ்ல இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு, இது ரெண்டுமே டாமினன்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு, இது ரெண்டுமே ரெசசிவ்.
இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டு குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் இருக்கிறது எல்லாமே டாமினன்ட், இன்னொரு குரோமோசோம் இருக்கிறது எல்லாமே ரெசசிவ். இது வந்துட்டு சிஸ். ஸோ இந்த குரோமோசோம்ல ஒரு ஜீன் டாமினன்ட், இன்னொரு ஜீன் என்னன்னா அது ரெசசிவ். இங்க ஒரு ஜீன் வந்துட்டு ரெசசிவ், இன்னொரு ஜீன் டாமினன்ட். ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம்னா இது டிரான்ஸ் கன்ஃபிகரேஷன் சொல்றோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அல்லீல்ஸ் இந்த கப்ளிங் ஆர் சிஸ் கன்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்றோம்னா பேரண்டல் பிளான்ட் எடுத்துக்கிறோம். ஸோ பேரண்டல் பிளான்ட்ல பார்த்தோம்னா இது என்ன டைப் ஆஃப் பிளான்ட் அப்படின்னா அது பர்பிள் ஃபிளவர் வித் லாங் பொல்லன். ஸோ இன்னொரு பேரண்ட் எதுன்னா எல்லாமே ரெசசிவ் தான். அப்போ ரெட் ஃபிளவர் வித் ரவுண்ட் பொல்லன். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு கிடைக்கிற பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா அந்த F1 ஜெனரேஷன் இருக்கிற அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பர்பிள் ஃபிளவர் வித் லாங் பொல்லன். இப்போ நாம என்ன பண்றோம், டெஸ்ட் கிராஸ் பண்றோம். அப்ப டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா so crossing the F1 plant with parental recessive. அப்போ இதுல நம்ம என்ன பண்றோம், கிராஸ் பண்றோம். அப்படி கிராஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா so நமக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த ஜீன் வந்துட்டு so இப்படி தனித்தனியா செப்பரேட் பண்றோம். so ஒண்ணு வந்துட்டு இதோட ஜீன் பார்த்தோம் அப்படின்னா so கேபிட்டல் P கேபிட்டல் L இருக்கும். so இந்த இடத்துல ஸ்மால் p ஸ்மால் l இது ஒரு செட், இது வந்துட்டு இன்னொன்னு ரெசசிவ் பேரண்ட். so இப்ப என்ன பண்றோம், இதுல கேமிட் செக்ரிகேஷன் பண்றோம். அப்ப கேமிட்டுக்கும் போது so இந்த இடத்துல so இது ஒரு கேமிட், இது ஒரு கேமெட், இது ஒரு கேமெட், இது ஒரு கேமெட். இந்த இடத்துல 4 இருக்கு. ஸோ கூட என்ன பண்றோம்னா இந்த பேரண்டல் ரெசசிவ் இருக்கு, இது தனியா ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இதுல ஒரு கேமெட் தனியா வந்துருது, இது எல்லாமே 4ம் தனித்தனியா வருது. இந்த 4 எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா ஸோ இந்த ஒரு செட் அப்படி நம்ம இது பண்ணிக்கலாம், இதுவும் தனியா எடுத்துக்கலாம். ஆனா இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த கேபிட்டல் P இந்த ஸ்மால் எல், அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் எல் இந்த சாரி கேபிட்டல் எல் அண்ட் ஸ்மால் P. ஸோ இந்த மாதிரி தனியா செக்ரிகேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை கிராஸ் பண்றோம். அப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான் இது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம், இதை ரைட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதை ரைட் பண்றோம். ஸோ அடுத்து என்ன பண்றோம்னா இந்த ஒரு ஜீன் வந்துட்டு அப்படியே தூக்கி இதுல இன்செர்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் இதை ரைட் பண்றோம், நெக்ஸ்ட் இது கூட ஒவ்வொன்றும் அப்படி அப்படியே இது என்ன ஆகுதுன்னா ஸோ கிராஸ் ஆகுது. அப்படி கிராஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பேரண்டல் ரேஷியோ பார்த்தோம்னா ஸோ ஒன்று 44 பிளான்ஸ் இருக்கு, ஸோ இன்னொன்னு இதுல 44. ஸோ அப்போ ரெண்டு வகையான பிளான்ஸ், அதாவது ரெண்டு வகையான பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுல 44 தனித்தனியா கிடைச்சிருக்கு. அப்போ கிரேட்டா இருக்கு. அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டோம் இதுல பேரண்டல் பிளான்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா இல்லைன்னா எது அதிகமா இருக்கோ அதுதான் பேரண்ட். ஸோ இந்த கிராஸ்ல எந்த பிளான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கோ அது பேரண்டல். இப்போ எது கம்மியா இருக்கோ அது ரீகாம்பினன்ட் ஜெனரேஷன். அப்ப இதுதான் ரீகாம்பினன்ட் ஜெனரேஷன். ஸோ அப்போ இதுல 100 பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது, இன்கே 16 பிளான்ஸ் பார்த்தோம்னா இந்த ரேஷியோ. ஸோ இந்த 7:1:1:7 அப்படிங்கிறது ஸோ இது வந்துட்டு 16 பிளான்ஸ்க்கான ரேஷியோ. இந்த 44:6:6:44 அப்படிங்கிறது 100 பிளான்ஸ்க்கான ரேஷியோ. இது சேம் மெத்தட் தான். ஸோ அந்த அல்லீல்ஸின் ரிப்பல்ஷன் தேரியில, ஸோ அல்லீல்ஸின் ரிப்பல்ஷன் தேரியில பார்த்தோம்னா ஸோ அதே மாதிரி என்ன பண்றோம்னா பேரண்டல் பிளான்ட் எடுத்துக்கிறோம். இந்த பேரண்டல் பிளான்ட் பார்க்கும்போது இது ரெண்டுமே கேபிட்டல் P தான். ஸோ எல் பார்த்தா ஸ்மால் லெட்டர். அப்போ P வந்துட்டு கேபிட்டல் இருந்தாலே அது பர்பிள் ஃபிளவர் வித் ரவுண்ட் பொல்லன். ஸோ இந்த இடத்துல ஸோ இது வந்துட்டு ரெண்டுமே ஸ்மால் P தான், ஆனா எல் பார்க்கும்போது அது கேபிட்டல். அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப எல் கேபிட்டல் எல்னால அது லாங் பொல்லன். அப்ப ரெட் ஃபிளவர் லாங் பொல்லன். ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற பிளான்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ பர்பிள் ஃபிளவர் வித் லாங் பொல்லன். ஸோ பர்பிள் ஃபிளவர் வித் லாங் பொல்லன். அப்ப இந்த ஜீன் இந்த P வந்துட்டு இது ரெப்ரசன்ட் ஃபார் பர்பிள் ஃபிளவர், இந்த கேபிட்டல் எல்ங்கிறது இட் ரெப்ரசன்ட் ஃபார் லாங் பொல்லன். இப்போ இதை என்ன பண்றோம், கிராஸ் பண்றோம். அப்ப டெஸ்ட் கிராஸ். அப்ப என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த F1 ஜெனரேஷன்ல கிடைச்ச அந்த பிளான்ட்ஸை என்ன பண்றோம் அப்படின்னா இது பேரண்டல் டெஸ்ட் கூட நாம என்ன பண்றோம் கிராஸ் பண்றோம். அதுதான் டெஸ்ட் கிராஸ். ஸோ இதுலயும் அதே மாதிரி மெத்தட் தான். ஸோ பேரண்ட் தனித்தனியா எடுத்துக்கிறோம், இதுல 4 கேமெட்ஸ் தனியா செப்பரேட் பண்றோம், இந்த ரெசசிவ்ல 1 எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ரெசசிவ். ஸோ அதே மாதிரி இதுல நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இதை ரைட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இதை தனியா எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ்ல போடும். ஸோ இது 1, நெக்ஸ்ட் இது 1, இந்த மாதிரி கிராஸ்ல 1 வரும், இந்த மாதிரி கிராஸ்ல 1 வரும். ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இதை தான் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். இப்போ கிராஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான். ஸோ இந்த 4 கேமெட் மாதிரி இருக்கிறத இதை தனித்தனியா எழுதிக்கிட்டு இதை அப்படியே இதை அட்டாச் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கு இதுல F2 ஜெனரேஷன் என்ன கிடைக்குதுன்னா இந்த F2 ஜெனரேஷன்ல கிடைக்கிற அந்த பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு இதுல ஒரு டைப் ஆஃப் பிளான்ஸ் 44 இருக்கு, ஸோ அனதர் டைப் ஆஃப் பிளான்ஸ் 44 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்
ஸோ வந்து 6 இருக்கு, இன்னொன்னு 6 இருக்கு. ஸோ அப்போ இதுல எது பேரண்ட், எது ரீகாம்பினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த பிளான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கோ, த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பிளான்ஸ், ஸோ தே ஆர் கால்ட் பேரண்டல் பிளான்ஸ். அப்ப இதுதான் பேரண்டல். அப்ப எது கம்மியா இருக்கு, இந்த 6 பிளான்ஸ் இங்க தனித்தனியா கம்மியா இருக்கா. இது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ரீகாம்பினன்ட் பிளான்ஸ். அப்ப இந்த இடத்துல ரீகாம்பினன்ட் நடந்திருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி கிடைச்சது காரணம் அந்த ரிப்பல்ஷன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கிடையாது. ரேஷியோ பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுதான் சிஸ் அண்ட் ரிப்பல்ஷன் தியரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் லிங்கேஜ். இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை டிஹெச் மார்கன். டிஹெச் மார்கன் சயின்டிஸ்ட் அந்த லிங்கேஜ் வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறாரு. ஸோ அது என்னன்னா, ஒன்னு கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்னொன்னு இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். அப்ப கம்ப்ளீட் லிங்கேஜ்னா அந்த லிங்கேஜ் வந்துட்டு கம்ப்ளீட்டா இருக்கு, அதாவது லிங்கேஜ்னாலே அந்த ரெண்டு ஜீன் ஒரே இடத்துல இருக்கும், செப்பரேஷன் ஆகாது. அதுதான் கம்ப்ளீட் லிங்கேஜ். அப்ப ஜீன் செப்பரேஷன் நடக்கவே நடக்காது. ஸோ அது வந்துட்டு எதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சிபி பிரிட்ஜஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு ட்ரோசோஃபிலாவில் கண்டுபிடிச்சது. என்ன அப்படின்னா, ட்ரோசோஃபிலால வந்துட்டு இந்த லிங்கேஜ் வந்துட்டு இருக்காது அப்படிங்கிறது. ஸோ ஏன் இருக்காதுன்னா, அதுல கிராசிங் ஓவரே நடக்காது. எந்த பிளான்ஸ்ல கிராசிங் ஓவர் நடக்குமோ அந்த பிளான்ஸ்ல வந்துட்டு இந்த லிங்கேஜஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இதுல இருக்கும். ஆனா கிராசிங் ஓவர் நடக்காத அந்த பிளான்ஸ்ல இந்த லிங்கேஜ் எல்லாமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் லிங்கேஜ் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் லிங்கேஜ்ங்கிறது அந்த ஜீன்ஸ் வந்துட்டு கேமெட் ஃபார்மேஷன் அப்போ செப்பரேஷன் ஆகாது. அப்படி செப்பரேஷன் ஆகல அப்படின்னா அது கம்ப்ளீட் லிங்கேஜ். இதுவே இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்னா, அந்த ஜீன்ஸ் இருக்கு, கேமெட் ஃபார்மேஷன் அப்போ அந்த ஜீன்ஸ் வந்துட்டு செப்பரேஷன் ஆகுது. அப்போ செப்பரேஷன் ஆகுறதுனால அது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மைஸ் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் ஹட்சின்சன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஸோ அவரு இதை கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் லிங்கேஜ் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்.